நடிகர் சங்கம். நடிகர் சங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர் சங்கம் அத்தனை சங்கத்துக்கும் சொல்கிறேன் நான். எல்லாருமே அந்த திராவிடன்ற போர்கள் தாங்கிறானுங்க. அப்போ அந்த திராவிடம் எங்கே இருக்குதோ அவங்க தான் இந்த நடிகர் அத்தனை பேருமே அவங்களுக்கு தான் சாதகமாக பேசுவாங்க. யார் சின்ன நடிகர்லேருந்து பெரிய நடிகர் வரைக்கும் இந்த திராவிடர் ஒன்று இருக்கிற வரைக்கும் அந்த திராவிடத்துக்கு தான் அதை ஓட்டு போடுவானுங்க. சும்மா வெளிக்கட்டுக்குத்தான் தமிழ்னு பேசுவானுங்க. யார் இந்த நடிகர்லாம் போனால் ஓட்டு போகிறது பூரா யாருக்கு போடுவான்? திராவிடம் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதுதான் திராவிடம்னு வச்சுக்கிறது. திராவிடம் இருக்கிற வரைக்கும் திராவிடத்துக்கு தான் அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா திராவிடத்துக்கு எதுனா ஒன்றுன்னா ஓடுறவனுங்க ரோடு வரைக்கும் ஓடுறவனுங்க. தமிழ்நாட்டில் எதுனா ஒன்று நடந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவானுங்க. இதுதான் திராவிட புத்தி. இந்த திராவிடத்தில் நடிக்கிறவங்களாகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், அரசியல் பண்ணுறவங்களாகட்டும், பெரிய தலைவர் வரைக்கும் எதில் நடிக்கிறதுல பெரிய உச்சபட்சத்தை நடிகர் வரைக்கும் அடிமட்ட தொண்டை வரைக்கும் யார்? திராவிடம் தான். அப்போ அந்த திராவிடம் தான் எதுக்கு ஓட்டு போடுவான்? டிஎம்கே தான் ஓட்டு போடுவான். ஆனால் சும்மா வெளிக்கட்டுக்குத்தான் நான் இதில் போடுவேன் அதில் போடுவேன்றது. ஆனால் நடிக்கிற அத்தனை பேருமே உண்மையாகவே டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதுக்குத்தான் திராவிடனே வச்சுக்கிறது. திராவிடன்னு இருந்தால் அதான் பூரா வேறு மாநிலத்துக்காரன் தானே இருக்கிறாங்க. எல்லாமே அந்த திராவிடன்ற போர்கள் தான் இருக்கிறான். பூரா வேறு மாநிலத்துக்காரன் தானே. அப்போ அந்த வேறு மாநிலத்துக்காரன் பூரா எதுக்கு ஓட்டு போடுவான்? அந்த திராவிடத்துக்கு தான் ஓட்டு போடுவான். தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கவே மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்னா இதுதான் கணக்கு. பெரிய தலைவர் வரைக்கும் சின்ன தலைவர் வரைக்கும் இதுதான் பேசுவானுங்க. வெளிக்கட்டுக்குத்தான் தமிழ்னுவானுங்க. உள்ள புறமே அதுதான் நடக்கும். என்ன பண்ணுவான்? திராவிடத்தில் எதுனா ஒன்றுன்னா வரிஞ்சி கட்டிக்கின்னு வருவானுங்க. இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வருவானுங்க. ஆனால் தமிழுக்காரனுக்கு எதுனா ஒன்று ஆச்சுனாக்கா உள்ள குப்புறக்க வந்துக்குவானுங்க. உள்ளே போய் உட்காந்துக்குவானுங்க. அந்த திராவிடத்துக்கு ஒன்றுனா வெளியே ஓடுவானுங்க. தமிழுக்கு எதுனா ஒன்றுனா உள்ளே போய் உட்காந்துக்குவான். அதுக்குத்தான் திராவிடம் தமிழ். அப்போ அந்த திராவிடம் தான் அவனுங்க அப்படியே தான் பண்ணுவானுங்க. அந்த திராவிடம் தான் செய்வானுங்க அவனுங்க. அதுதான் அதுக்கு தான் சொல்கிறேன். திராவிடம் ஒன்று இந்த நடிக்கிறதுல கூட இந்த திராவிடமே இருக்கவே கூடாது. முதல்ல அதை உடைக்கணும். அதை முதல்ல திராவிடம் ஒன்று என்ன கிடையாது. மற்ற மாநிலத்தில் இருக்குதா? திராவிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மாநிலத்தில் இருக்கிறவன் அந்த மாநிலத்தில் திராவிடம்னு ஒன்று வச்சுக்கிறான். எவன் வச்சுக்கிறான்? யாருமே வச்சிடல. தமிழ்நாட்டில் தான் 2 மாநிலம் பண்ணி வச்சுக்கிறான். திராவிடம் ஒரு நாடு, தமிழ்நாடுன்னு ஒன்று. அப்போது இந்த மாநிலத்துக்கு என்ன இலச்ச வாயனா? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் இலச்ச வாயனா? திராவிடம் முதல்ல முடுக்கணும். இங்கே எந்த நடிகனாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தமிழுக்காக உயிரை எவன் கொடுப்பான்? எவனும் கொடுக்க மாட்டான். தமிழுக்காக உயிர் கொடுக்க மாட்டான். ஆனால் திராவிடத்துக்காக உயிர் கொடுப்பான். ஏன்னா திராவிடத்தில் தானே சாப்பிடுங்கிறான். அப்போ அவன் திராவிடம் இங்கே எதுக்கு இங்கே இருக்குண்ணா? திராவிடத்தை இருக்கவே கூடாது. திராவிடம்னு ஒன்றும் இங்கே கிடையாது. ஆந்திராவில் எடுத்துக்க ஒரே நடிகர் கூட அங்கே இருக்க மாட்டான். திராவிடம்னு ஒன்று அங்கே இருக்கவே இருக்காது. எந்த மாநிலத்தையும் திராவிடம் இருக்காது. தமிழ்நாட்டில் ஒன்று தான் இருக்கும் திராவிடம். அப்போ இங்கே 2 மாநிலம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 2 மாநிலத்தை வச்சுக்கிறான். திராவிடம் ஒரு நாடு, தமிழ்நாடுன்னு ஒரு நாடு. இல்லை யாரிடம் அங்கே கேனின் ஆக்கி வச்சுக்கிறீங்க? இந்த திராவிடன்ற போர்வையில் இந்த திராவிடன்னு ஒருத்தன் எவன் தமிழ்நாட்டில் பேசுகிறானோ அவன் தமிழ்நாட்டில் சேர்ந்தவன் கிடையாது. அவனை முதல்ல முடுக்கணும். தமிழ்நாட்டில் திராவிடன்னு ஒருத்தன் பேசுகிறான்னு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடா இல்லை திராவிட நாடா? அப்போ அவன் 2 நாடு உருவாக்குறான். யாரே இந்த திராவிடன்றவன் 2 நாட்டை தமிழ்நாட்டை உருவாக்குறான். நான் திராவிட நாடுறா இப்படி தமிழ்நாடுன்றதுக்கு அவனுங்களே உருவாக்குறான். யார்? திராவிடனே உருவாக்குறான். இங்கே கீரத்தை திராவிடன்ற அந்த பூர்வையை இந்த திராவிடம் பூராமே சேர்ந்து அதை ஒரு திராவிடமாக ஆக்குறான். திராவிடன்னு ஒரு நாடு, தமிழ்நாடுன்னு ஒன்று. யார் கேனினா ஆக்கிறீங்க தமிழ்நாட்டில்?
தமிழ்நாட்டை சொத்தை திராவிடம் தான் சாப்பிட்டுங்கிறான், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துங்கிறான். என்ன தமிழ்நாட்டில் அவ்வளோ கேனினா ஆக்கி வச்சுக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா ₹1 ஆசை விட்டு 1000 கோடி சம்பாதிப்பான். இதுதான் வரலாறு தமிழ்நாட்டில். கோட்டருக்கும் கோழி பிரியாணி கொடுத்து குப்புற படிக்க வச்சுருவான் தமிழ்நாட்டில் இருக்கிறவனை. இந்த திராவிடன்ற போர்வில் 1000 கோடி சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துருப்பான். 50 வருஷமா 30 வருஷமா 20 வருஷமா இதெல்லாம் யாரடா கேனினாக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள? இந்த திராவிடம் ஒன்று இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். திராவிடம் ஒன்று இருக்கவே கூடாது. திராவிடம் அது ஒரு தீய சக்தி, அது தீஞ்சி போகணும் அது. ஆமாம், அது தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. ஆமாம், அதுதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.